டோர்ச் இன்னொன்று ரெண்டு வாங்கிடுங்களேன். இந்த ஒன்று பழுதா போனாலும் டோர்ச்ன்றது அத்தியாவசியம் தானே. இப்போ தங்கச்சி வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் தானே. இப்போ நீங்க வலைக்கு போனாலும் இன்னொரு டோர்ச் எடுங்களேன். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஓகே எடுங்க, இல்லாட்டி வேற ரெண்டு வாங்கிடுங்க. இல்லை இப்போ கூட முகத்தை காட்டி வீடியோ போடுறது பிரச்சனை, இப்போ கூட உறவுகளால் பிரச்சனை இருக்குன்றது சொல்லுங்க. நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்வோம். நாங்கள் தெரியும் தானே. இப்போ என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு MNF. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடி என்கின்ற ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எந்த ஒரு விடயத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு அண்மை காலமாக வந்துட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஒரு இளங் குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு உதவி தேவைண்டு, அதாவது தோணி தேவைண்டு. தோணி வாங்குறதுக்கு வரல, அவர்களுக்கு தற்போது வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து வலை வாங்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தோணி எடுத்து கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு வலை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் அந்த காரணமாக வந்து அந்த தோணி செய்கிறதுல வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிக்குது. அதனால வந்து நாங்கள் அந்த வலையை வந்து தற்போது வாங்கி கொடுக்க போகிறோம். அப்போ அந்த வீடியோ பார்த்துவிட்டு கிராங்குளத்தில், அதாவது இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிராங்குளம் என்ற பகுதியில், கிராங்குளம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய நிமல் என்கின்ற ஒரு அண்ணா வந்து 10,000 ரூபா பணத்தை வந்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தார். தம்பி இவங்களுக்கு வலை வாங்கி கொடுங்கண்டு. அப்போ நாங்கள் அந்த வலையை வந்து தோணி வாங்கி கொடுக்கும்போது தான் வாங்கி கொடுக்குறதா இருந்தாங்க. தோணி செய்கிறதுல தாமதம் ஏற்பட்டதால் வந்து நாங்கள் இப்போ வலையை வாங்கி கொடுக்குறதுக்கு வந்திருக்கோம். என்று பார்த்தீங்கன்னா திரும்பியும் சொல்லிக்கொள்கிறேன். அப்போ அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தம்பி இன்னும் வாங்கி கொடுக்கலையா, இன்னும் வாங்கி கொடுக்கலையா 2 நேரம் கேட்டுத்தாங்க. அப்போ அந்த கேட்டதுக்கு அமைய நம்மளும் வந்து அந்த உதவி திட்டங்களை வச்சிருக்க கூடாது, உடனே செய்து முடிக்கணுன்ற நோக்கத்தோட வந்து சரி நம்ம இப்போ வந்து வலையை வாங்கி கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக வந்து அவங்களுக்கு தோணி கொடுக்குற வீடியோ நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் நின்று நிற்கிற இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஐயாட்டம் கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். இந்த பள்ளிவாசல் பேர் வந்து இரும்பு தைக்கா பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுறது. காத்தாங்குடியில் இருக்கிற பள்ளிவாசல். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நின்று கொண்டிருக்கோம். அதை நாங்கள் வரும்போது ஆட்டோ வந்து நாங்கள் களுவாஞ்சூரில் வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆகிட்டு, அப்போ ஆட்டோ அங்கே போட்டுட்டு வர அந்த பஸ்ஸில் வந்து ஏறிட்டு இடத்த வந்து இறங்கிட்டோம். திரும்ப வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. இப்போவே டைம். திரும்ப வந்து வீடியோலாம் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து வலையை வாங்கி கொடுத்துட்டு நல்லபடியாக திரும்பியும் போகணும். இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது நிறைய பேருக்கு சாதாரணமாக இருக்கும், வீடியோ தானே அப்படின்ட்டு. உண்மையில வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்களும் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லை, இந்த உதவி செய்கிற உறவுகளும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த உதவிகளை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உண்மையாக வந்து இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார நெருக்கடி, வருமானம் எல்லாம் வந்து குறைவு, அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் குறைவு. உண்மையில இந்த இலங்கையில வந்து இருந்து இந்த உதவி செய்கிற ஒரு மனப்பாங்கு வருது இல்லையா, அவங்களுக்கு வந்து உண்மையில வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும், பெரிய ஒரு கும்பிடு. அவங்கள வந்து நான் இப்போ என்னென்னு சொன்னால் சொல்றதுக்கான காரணம், இப்போ நிறைய பேர் தெரியும் இலங்கையில் வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாதனால சொல்கிறேன். புலம்பெயர்ந்த உறவுகளும் வந்து கஷ்டத்தில் அனுப்புகிறாங்க, அந்த பனியில் வெயிலில் ரொம்பவே கஷ்டப்பட்டு. அவர்களுக்கும் நன்றி. சரி, அந்த தம்பிக்கு நாங்கள் இப்போ கோல் எடுத்துருந்தோம், வந்து கொண்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ எதால வராங்கன்னு தெரியல. நான் கோல் எடுக்கும்போது மட்டக்களப்பு டவுனுக்கு அங்கால வந்து கொண்டு இருக்கான்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். வந்தோடனே அவங்களை இணைச்சு கொள்கிறோம். வீடியோ கொள்ளாமல் போவோம். வந்துட்டாங்க இந்த தம்பியும் இந்த தங்கச்சியும். நிறைய கூடி பார்த்துட்டு நாங்கள் என்ன 7ஆம் வரைக்கும் வேலை என்ன சும்மா இருக்கீங்களா? 20 நாளைக்கு பிறகு என்ன சொன்னா உங்களுக்கு வலை வாங்கி கொடுக்கணும் வந்து ஒரு அண்ணா வந்து காசு போட்டீங்க. அதான் உங்களுக்கு கோல் எடுத்துருந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில நம்பிக்கை வந்து தகவலை தெரிவிச்சேன். காலையில இரவு வந்து பேசியிருந்தான் நீங்க நாளைக்கு வரணும் அப்படின்ட்டு. அவர் வந்து என்னன்னா நேற்று நைட் வந்து போய் வலை கட்டித்தாங்க, அதாவது ஆற்றுல மீன் பிடிக்கிறதுக்காக. அப்போ அந்த வலையை கலட்டி அந்த வலையை எடுத்து மீன் கலட்டி அதை விற்பனை செய்யணும். அப்போ அதில் வந்து காலையில் வாரத்தில் வந்து ஒரு தாமதம் ஏற்பட்டு, அப்போ தம்பியெல்லாம் வந்து நாங்கள் வெளியே வரல. என்னன்னு சொன்னால் நம்ம வீடியோக்காக வேண்டிய வந்து அவருடைய தொழிலையும் வந்து பாதிப்பு, அவருடைய தொழிலுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் காலையில இருந்து நின்று கொண்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மீனெல்லாம் கலட்டி அவர் விற்பனை செய்துட்டு வந்துருக்காரு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 3:30 ஆகிட்டு நான் வீடியோ இன்ட்ரோடக்ஷன் எடுக்கும்போது 3 மணி, அரை மணி தேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி நின்றுக்கோம். இப்போ என்னோட வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து 1/2 மணி தேரத்துக்கிட்ட 1 மணி தேரத்துக்கிட்ட உங்களை பார்த்து நின்றுக்கேன் நாங்கள். சரி, அது பிரச்சனை இல்லை. மீனெல்லாம் கலட்டி வித்தாச்சா? எவ்வளோ பட்டுடி?
இன்னைக்கு ஒரு 2500 பெட்ரோல். 2500 வட்டி. பாருங்க இப்ப நம்ம வந்து தம்பியை வந்து வர சொல்லி இருந்தா அந்த 2500 வருமதி இல்லை தானே என்ன அதால வந்து சரி நீங்க கலட்டி நீங்க ஆறுல வாங்கன்னு சொல்லி தான் நாங்க வந்தோம். வந்தவையில வந்து இப்ப வளரிக்கிற இடம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. இப்ப காட்டாங்குடியில விசாரிச்சு பார்க்கணும். விசாரிச்சு பார்த்து தான் எடுக்கணும். கேட்டா கேட்டா சொல்லுவாங்க பாப்பா. அப்ப இந்த பக்கம் பைக்கு கூட தெரியும். பைக்கும் கூட வைக்காது இல்ல இது அவங்களோட அக்கான போன வீடியோ சொன்ன நீங்க. சரி அப்ப போய் வலைய பார்ப்போமாங்களே. சரி பைக் இருக்கிற மட்டும் பரவாயில்ல. நம்மளே இப்ப வலை வாங்கி பழக்கம் இல்லை. முதலாவது தடவையாக உங்களுக்கு வலை வாங்க போறோம். அது இந்த இடமும் எனக்கு ஐயாட்டு கடுமாமா இந்த வாழைப்பழ கடை அண்ணாட்டு. அண்ணா இந்த மீன் பிடிக்கிற வலைகள் எங்க வாங்கலாம்? அது நம்ம முன்னுப்பாங்க இந்த நாடகடாக அதுல இருந்து ஒரு 4-5 கடை காலிச்சாச்சு. அந்த பக்கம் சரி ஓகே நன்றி ஐயா. இதுல வந்து இந்த பக்கம் அப்படியே நம்ம போனமாக இருந்தா அம்பாறை மாவட்டத்திற்குரிய பகுதி வரும். களுவாஞ்சிக்குடி, கல்முனை அப்படியான அக்கறை பெற்று பொத்திவேல் அப்படியான பகுதி. இந்த பக்கம் நம்ம அப்படியே போனமாக இருந்தா மட்டக்களப்பு, அங்கே ட்ரிங்கோ, யாழ்ப்பாணம், கொழும்பு போகிறதுக்கான பிரதான பாதை அந்த பக்கம். இந்த அருகே வலையெல்லாம் தொங்குது. உங்களுக்கு இப்போ என்னன்னா நான் வந்து சர்ப்ரைஸாக தான் உங்களுக்கு வலை வாங்கி கொண்டு தர இருந்தேன். ஏன்னா அந்த வலையை பற்றின அந்த தகவல் நமக்கு தெரியாது. நீங்கள் இப்போ எத்தனை கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த சின்ன மீன் வர்றது பெரிய மீன் வர்றதுக்கு. அப்போ அதால் வந்து அதான் உங்களை வர சொன்னான். உங்களுக்கு தானே தெரியும் மீன் பிடிக்கிறவங்களுக்கு எந்த வலை வேணுமெண்டு. உங்களுக்கு என்ன வலை வேணும்? பெரும்பலை வந்து சரி 10 வலை வேணும். சரியா 10 வலை. 10 வலை. 10 வலை. 2 நம்பர்ல 10 வலை. எடுத்துட்டு வா. ரேட்டும் எப்படி வேணும்? 6 நூல் வலையில ஒரு 20 வலை. எனக்கு தெரியாது இந்த நூல் வலை சைஸ் எல்லாம். நீங்களே கேட்டு நீங்களே வாங்கிடுங்க. நம்ம அது கொடுப்போம் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள 10,000 வந்து உங்களுக்கு உதவி திட்டம். அதுக்குள்ள நம்ம வலையை வாங்கி எடுப்போம். தண்ணி எல்லாம் அங்கே வாத்திட்டா குளம் எல்லாம் என்ன மாதிரி இப்போ பரவாயில்ல. தண்ணி அது வெள்ளம் பிடிச்சது. இப்போ குளக்கட்டு உடைச்சி ஆட்டு வாயில போய் தண்ணி போய்கிட்டு காசுல. இப்போ எத்தனை துண்டு வேலை பாவிக்கீங்க? இப்போ 2 துண்டு வேலை. 2 துண்டு ஒரு 800 மீட்டர் வரும். 800 மீட்டர் வேலை வாங்கிங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மீன் பிடிக்காம இப்போ இதுவும் வந்தது பிறகு ஒரு 5000 ஆகும் கூட ஒரு நாளைக்கு சம்பளம். 5000 ரூபாய்க்கு கூடணும் இன்னும். 2 நம்பர் தான் வேண்டாம். ஓகேவா? அது பாருங்க நீ பிரச்சனை ஆறுதலா பார்த்து ஆறுதல் அடுங்க. இல்லை தொழிலுக்குரியது. பார்த்து குறைச்சி போடுங்க. நீ என்ன செய்யற அவங்களும் தொழில ஒரு முன்னேறி வரணும் பாடுபடுறாங்க. முன்னேற்றம் அடையும். அதான் அவங்களோட உதவியும் இதுல அவங்களுக்கு பங்களிப்பு அறிக்கணும். இலங்கை நாடு வந்து பின்னுக்கு போய்தான் இருந்து இப்ப நாட்டுல வந்துட்டு எதிர்பாராத விதமா நாடு முன்னேறிட்டுது. நாங்க முன்னேறா ஒரு வீட்டுல இருக்கிற ஆக்கள் முன்னேறும். என்ன சொல்றீங்க? தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி வரும். மற்ற வந்து தம்பிக்கு வந்து என்னன்னு சொன்னா அதை முக்கியமா சொல்லணும். இப்போ இந்த வலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து பின்னி எடுக்க போறாரு. நீங்க பின்னுவீங்க அப்படிதான் சொன்னீங்க. இவர் வந்து என்ன செய்வார்? நல்லதுக்கு மேலுக்கு வந்துட்டு கயிறு அப்படியே லைன்ல கட்டி போவார். அது இப்போ மிதப்பொண்ணு, அதாவது வலையை நிறுத்த வைக்கிறது. மிதப்பு கொஞ்சம் கட்டி எடுப்பாரு. அப்படியே கொஞ்சம் ஒரு அடிக்கு அப்படி கட்டி எடுப்பாரு. இந்த கயிறு அப்படியே லைனுக்கு கட்டுவாரு. கட்டி ஒரு பண்ணை ஆக்குவார். அதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு பண்ணை ஆக்குவார். அந்த புடவை வந்துட்டு பீஸ்ல வர மாதிரி வலை வந்து ஒரு பீஸா வந்துருக்குது. அதுக்கு நாம சொல்றது ஒரு பீஸ்ன்னு சொல்றது. இப்போ இதை பண்ணை ஆக்கி எடுத்து அதை தோணியிலேயே போடுறது. தோணியில போய் அவருக்கு ஒரு டைம் ஒன்று வச்சிருப்பாரு. காலையில இல்லாட்டி மாலையில அந்த டைம்ல அப்படியே போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் கரையை வருவாரு. வந்து திருப்பி போய் அந்த வலையை எடுத்து தோணிக்குள்ள வச்சு மீனை பிடிச்சி அவரோட வாழ்வாதாரத்தை கொண்டுட்டு போவார். அவருக்கு தோணி வாங்கி கொடுக்க போறோம் நாங்க. ரைட், கட்டாயம் கொடுங்க. அவரு தொழில் செய்யக்கூடிய ஆள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்ப இவர் இதை வேண்டிட்டு போய் இவர் இதால உழைச்சி மீனை பிடிச்சி காசை மிச்சப்படுத்தி அடுத்த வலை பண்றதுக்கு இவர் வரும். அதான் தங்கச்சி பக்கத்துல நீங்க கூட்டிட்டு வர போக கூடாது. அவரு காசு உழைச்சிட்டு வந்து
அவரு கடைக்கு வரும் கடைக்கு ஒரு பீஸ் வலை தான் அங்கன்னு சொல்லி அதை கொண்டுட்டு போய் இன்னும் 2 வலைன்றதுக்கு வரும். அவர் தொடர்ச்சியா தொழில ஈடுபடும். அதான் வேற நம்பி கேட்டா நீங்க சொந்த உழைப்புல ஏதாவது நீங்க இப்போ கூட தங்கச்சிக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறதோ இல்ல தங்கச்சிக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்குறதோ எதுவா இருந்தாலும் வரணும் கண்டிப்பா எங்கிட்ட சொல்லணும். நாங்களும் ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கும் கண்டிப்பா. ஏன்னா என்ன மற்றது வந்து உங்களுக்கு உதவி செஞ்ச ஆக்கள் வந்து இப்போ 1,10,000 1,20,000 இமேல உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு மொத்தமாக வந்து. இவங்க வந்து யூடியூப் செய்யறாங்க, இவங்க ஃபேமஸ் ஆகுறது ஒரு பக்கம் மிரிக்க, இப்போ இவங்க உங்களுக்கு உதவி செய்யறாங்க தானே. இப்போ இந்த உதவி செய்யறது வந்துட்டு பலரும் பார்த்து நீங்க அடுத்த முறை நீங்க நல்லா இருக்கிறத திருப்பி அவங்க யூடியூப்ல காட்டும். கண்டிப்பா. உங்களோட பேர் என்ன? லிங்காதர். அப்ப லிங்காதரனுக்கு வேண்டி கொடுத்த வழியால அவர் உழைச்சி முன்னேறிட்டாருன்னு சொல்லி இதுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணக்கூடிய ஆக்கள், காசு தரக்கூடிய ஆக்கள் உதவி செய்யவே பார்க்கணும். பார்த்து அவங்களோட ஆசையில இன்னொரு ஆளுக்கு அவங்க வலை வேண்டி கொடுக்கணும், பக்கத்து வீட்டு சுரேஷுக்கு வேண்டி கொடுக்கணும், அவங்களுக்கு மதிக்கு வேண்டி கொடுக்கணும், அப்படி நடக்கும். அப்ப இதுக்கு நீங்க வந்து உழைச்சி காட்டணும். அதான் என்னன்னா உண்மையா தம்பி, இந்த ஐயா சொன்ன மாதிரி நீங்க உழைச்சி நீங்க ஒரு வலை வேண்டி ஒரு ஃபீஸ் வேண்டி 5,000 ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள நீங்க ஒரு வலை துண்டு உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஆளுக்கு வந்து நீங்க வேண்டி கொடுக்கணும். ஒரு 4 மாசத்துல 5 மாசத்துல 1 வருஷத்துக்குள்ளேயோ. அதான் உங்களுடைய வெற்றியும். நீங்க இப்ப எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு மற்ற பாதிரிக்கிற நம்ம உறவுகளுக்கு செய்யற ஒரு பங்களிப்பு, ஒரு அன்பு ஏதாவது ஒன்றா இருந்தா கண்டிப்பா தான் தயாரிக்கணும். நிச்சயமா சரியா தான் சொல்றாரு. அவர் பெரிய ஒரு மனசோட வச்சு வந்திருக்காரு உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. ஆனா இதோட நிற்க போக இன்னும் 1000 பேருக்கு உதவி வரணும். உங்களை பார்த்துட்டு இப்ப இவரால காசு போட்டு வேண்டி கொடுக்கல, அவரு காசு யாரோ தர்மம் கொடுக்கறதுக்கு வச்சிருப்பாங்க. எந்த வழியில கொடுக்குற, யார்கிட்ட கொடுத்தா எடுத்துட்டு ஓடிடுவாங்களே அப்படின்ற யோசனைலாம் நிறைய பேர் இருப்பாங்க. வெளியூர்ல இருப்பாங்க, வெளிநாடுகள்ல இருப்பாங்க, எல்லாரும் நம்ம ஆட்கள் இருக்காங்க தானே. யுத்தத்துல புலம்பெயர்ந்தாங்க நிறைய பேர் காசோடு இருக்காங்க. எப்படி தர்மம் செய்யற, யார்கிட்ட கொடுத்து செய்யறேன்னு அவங்களுக்கு விளங்குது இல்லை. இப்படியான ஆட்கள் இந்த யூடியூப் சேனல்ல உங்களை மாதிரி எடுத்து இதை போடக்குள்ள நம்மட மக்கள் தான் பிரயோஜனம் அடைய போகுது. இப்ப இதை நீங்க கட்டாயம் கொண்டுட்டு போய் வலையாக்கி பண்ணியாக்கி நீங்க தொழிற்சியும் இதை நீங்க எங்க கடைக்கு திருப்பி கொண்டு வந்து காசு கேட்க இம்பப்படாது. இந்த கடைக்குனாலும் நீங்க கொண்டு போய் கேட்க கூடாது. உங்களுக்கு செய்யற உதவி அதான். இவங்க அடுத்த முறை உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க, அதையும் யூடியூப்ல போடுவாங்க. சரியா? ரைட். நாடு முன்னேறட்டும், நாம நம்ம வீட்டை முன்னேற்றும். சரியா? நம்மள முன்னேறி பக்கத்துல இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட் மாரோ இல்ல கஷ்டப்படுறவங்களோட உறவுகளையும் முன்னேற்றணுமா? இதுல 2 போகுது, இது 1 போகுது. தங்கச்சி எப்படி சந்தோஷமா பேசாம இருக்கீங்க? முதல்ல வந்து பேசிருந்தீங்க, இப்ப என்ன இப்ப வர பேசாம இருக்கீங்க, என்ன உதவி கொஞ்சம் கூட கிடைக்கிறேன் அப்படியோ இல்ல எதுவும் பக்கத்துல அங்க ஊருக்குள்ள சண்டையோ? என்னன்னு சொன்னா உண்மையில வந்து சில அக்காவங்க சில அண்ணாவங்களும் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்ன நீங்க தொடர்ச்சியா வந்து செய்தாக்களுக்கு செய்து கொண்டிருக்கீங்க, உதவி கிடைச்சி கொண்டிருக்கீங்க அப்படின்னும் சிலவங்க கேட்டவங்க. கண்டிப்பா நான் இதை வந்து கூற விரும்புறேன். இன்னொன்று நாங்கள் வந்து அந்த கஷ்டப்படுறவங்களை வீடியோ எடுத்து போட்டு அவங்களுக்கான உதவியை வாழ்வாருதை நாங்கள் செய்யறதில்ல. எங்கள் ஊடாக அண்ணன் வந்து சொன்ன மாதிரி புலம்பெயர்ந்த உறவுகள், நம்முடைய உறவுகள் வந்து அவங்களும் கஷ்டப்படுற அந்த ஒரு பணத்தை வந்து சேமிச்சு அனுப்புறாங்க. இப்போ அவங்க யாருக்கு கொடுக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஒன்று கொடுக்கணும். இப்போ அவங்களோட கதையை கேட்காம நாங்கள் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க இயலாது. அப்போ அந்த வகையில் வந்து தம்பியும் தங்கச்சியும் வந்து அவங்க வந்து காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்க. நிறைய பிரச்சனைக்கும் மத்தியில் அது அந்த வகையில் அவங்க தன்னுடைய அப்பா அம்மாக்களையும் கூட விட்டு வர அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. தனியொரு ஃபேமிலியாக தான் இருக்காங்க, தனியொரு குடும்பமா. அப்போ நாங்கள் அந்த வீடியோ பதிவிட்டிருந்த போது அவங்க வந்து வாழ்வார் உதவியானது தோணி கட்டிருந்தாங்க. இப்போ என்னடா நான் சொல்றதுக்கு திரும்ப சொல்றதுக்கான காரணம், நம்முடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்காம இப்போ புதுசாக அந்த வீடியோவில் வந்த ஒரு வந்தவங்க இருப்பாங்க, இந்த வீடியோ புதுசாக வந்து பார்க்க வந்தவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க தோணி வந்து கேட்டு நாங்கள் அதை வீடியோ வந்து பதிவு செய்து போடும்போது லண்டன்ல இருந்து ஒரு அண்ணாவும் கட்டார்ல இருந்து ஒரு அண்ணாவும் வந்து சேர்ந்து அவங்களுக்கு தோணி வாங்கி கொடுக்குறது முன் வந்தாங்க. வந்த வகையில வந்து இந்த வலையும் கிடைக்க போகுது. அதான் அவங்க வந்து அந்த முன் வந்து செய்யும் போது அதை தான் கொண்டு நாங்கள் கொடுக்கலாம். நாங்கள் இல்லாத ஒரு பணத்தை இன்னொரு கிட்ட வற்புறுத்தியோ கேட்டோ கொடுக்க இயலாது. ஏன்னா சரியா நேமி என்னடா நிறைய பேர் கேட்டிருந்தவங்க. இப்போ தங்கச்சி வந்து பேச நிற்கிறத தான் எனக்கு இன்னும் மனசுக்குள்ள அடிக்குது. இப்போ உங்க ஊருக்குள்ள சண்டையோ பக்கத்துல இருந்தாங்க தெரியும் தானே, அப்படி ஒன்றும் இல்லை. அவ பேசாம இருக்கீங்க. தம்பி நிறைய மாற்றம் பண்ணா. என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல கொஞ்சமா குடிச்சவரு அதுவும் இல்ல ஃபுல்லா நிப்பாடிதாரு. சொல்லணும் தான் வேணும். இப்ப இந்த வருஷம் நீங்க உதவி எடுக்கிற நீங்க இன்னும் 2 வருஷம் போகல நீங்க உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய்யும், ஊருக்கு உதவி செய்யறதில்ல. உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு வாய் சரி, ஒரு வாய் சோறு சரி நீங்க கொடுப்போம். மனசுல நாம வச்சா எல்லாம் வைக்கலாம்.
இப்போ சின்ன பெரிய பெரிய தலைவராக இருக்கிறாக்கள்லாம் நம்மள மாதிரி சின்னாக்களாக இருந்தவங்க தான் இன்றைக்கு பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது வீட்டில் இருக்கிற பெண்களோட நாங்கள் பிரச்சனைப்படுத்துறது போகிற ஒரு காலம். எங்களை விட ஒரு அறிவு குறையை தான் இவன் படைச்சிருக்கிறான். பெண்கள்ங்கிற வந்துட்டு அவங்க இல்லாட்டி நாங்கள் வாழை இயலாது. ஒரு வாஷிங் மெஷின் மாதிரி வீட்டு வேலை அவ்வளோத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. ஆம்பளைன்ற வேலை உழைக்கிற வேலை மட்டும்தான். நாங்கள் காசை கொண்டே கொடுக்குறது. பெண்கள்ங்கிறது எங்களோட உடையில இருந்து எங்களோட சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யறது தான் அவங்க. கிட்டத்தட்ட ஒரு தாய்க்கு சமன் தான் தாரம்ங்கிறது. அதனால அவங்க ஏதாவது தவறுதலாக கழிச்சாலும் நாங்கள் அதுக்கு இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டு பொறுமை செஞ்சுட்டு போனோம்னா வாழ்க்கையில வெல்லலாம். பெண்களோட மோத போனோம்னா வாழ்க்கையில வெல்லையில அடுத்த பொண்ணை தான் பார்க்கணும். பெண்களுங்கிற எல்லாம் ஒரே வகை தான். அக்களை பார்க்கக்கூடிய வித்தியாசம் இருப்பாங்க. அவங்களோட கொள்கையெல்லாம் உண்டு தான். அதனால நாங்கள் அவங்களுக்குரிய கண்ணியத்தை கௌரவத்தை கொடுத்து வாழ்ந்த மனுஷன்னா அந்த தொழிலை நாங்கள் நிரந்தரமாக செய்ய போகலாம். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தொழில் தான் முக்கியம். என்ன தொழில் இல்லாட்டி ஒன்று செய்யலாம். அப்போ நீங்கள் மனசில் ஒரு இதை ஒன்று வச்சுட்டீங்க. சபாஷ். வந்து இப்படி ஒரு வார வருஷம் இன்னொரு ஆளுக்கு நான் வேலை வாங்கி கொடுப்பேன். 6650. நீங்க என்ன வாங்கிடுங்களேன். இப்போ 6000 உங்களுக்கு 10,000 ரூபாய் இப்படி ஒரு நீங்க கொடுக்கணும். வேற ஏதாவது இப்போ கூட பல சம்பந்தமான விஷயம் இது நீங்க நான் வாங்கிடுங்க. லைஃப் அது அப்படியே வேண்டி எடுங்க. உங்களுக்கு தேவையானதான் நீங்க எடுக்கணும். இப்போ நாங்க இப்போ காசையும் கூட இருந்தாலும் இப்போ நீங்க இப்படி தானே இப்போ நாங்க விரும்பினதை வேண்டி தெரியல. மிச்சத்துக்கு ஈயம் போது கொண்டு இதுக்கு ஈயம் கட்டுவாங்க. டோர்ச் இன்னொன்று 2 வாங்கிடுங்களேன். இந்த ஒன்று பழுதா போனாலும் டோர்ச்ன்றது அத்தியாவசியம் தானே. இப்போ தங்கச்சி வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் தானே. இப்போ நீங்க வலைக்கு போனாலும் இன்னொரு டோர்ச் எடுங்களேன். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஓகே எடுங்க. இல்லாட்டி வேற ஒன்று வாங்கிடுங்க. ஓ அப்போ இன்னொரு டோர்ச் வாங்கிடுங்களேன். இன்னொரு டோர்ச் கொடுங்கண்ணா. கை டோர்ச் தங்கச்சிங்க. இது டோர்ச் இந்த டோர்ச் எவ்வளோண்ணா? இது வந்துட்டு 1000 ரூபாய்க்கு வித்தரலாம். அது வந்துட்டு 1500 ரூபாய்க்கு தரலாம். 1750, 1250 கழிச்சவங்களுக்கு இது 1000 ரூபா. இது வந்துட்டு ஹெட்டுக்கு வருது. என்னடா நாங்களும் வந்து விலையை கேட்காம நிற்கிறது காரணம் என்னடா, நாங்களும் உதவி செய்யறோம் உதவி வந்தீங்க. நீங்களும் அதை அந்த நீங்க பேசினது எங்களுக்கு விளங்கிது. நிறைய ஒரு இதா பேசியிருந்தீங்க. நீங்க வந்தவையெல்லாம் கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க முன்னேறணுங்கிறது எனக்கு ஆசையா இருக்கு. அதான் சரியான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க நிறைய தொழிலாளிகளை வச்சு வேலை செய்யறீங்கன்றது விளங்குது பார்க்கும்போது. நிறைய பேர் நிற்கிறேன். ஒரு 10 பேருக்கு ஸ்டாஃப் இருக்கு. நானும் இப்படியான ஃபவுண்டேஷன்ல இருக்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாண்ணா. நான் அடுத்த காலத்தில் நிறைய ஒரு 5-6 லட்சம் ரூபாய் உங்களை மாதிரி தான் காசு திரட்டி இல்லாத ஆட்களுக்கு அப்படி செய்திருக்கிறேன். மனுஷனுக்கு உதவி செய்ய தானே வேணும். நன்றி அண்ணா. அந்த இஎம் கொடுத்துருக்காங்க 2 டிஸ்கவுண்ட். இஎம் வந்துட்டு 1 கிலோ 900 ரூபா தான் விற்கிறேன். இந்த ரவுண்ட் ஃபிகர் ஆக்குறதுக்காண்டி 1 கிலோக்கு 850 ரூபாய் கணக்கு பார்த்துருக்கேன். அவங்களோட பேர்ல எழுங்க. லிங்கா. 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 மிஸ்டர் லிங்கா. லிங்கான்ற வேற ஒரு பவர்ஃபுல்லான பேர். லிங்கேஸ்வரன் இருக்குது. அடுத்தது கோவில்ல ஒரு சாமி ஒன்று இருக்குது. லிங்கா. லிங்கா. சிவனை சொல்றேன். சிவனை சொல்றேன். பவர்ஃபுல்லான நேம் என்னது? பாப்பேன். ஒரு பவர்ஃபுல்லான நேம் கேட்ட மாட கூப்பிடுறாரு. தங்கச்சியை வாழ வைக்க கூப்பிடுறாரு. அதான் பாப்பமே. அவர் இனி இப்ப நம்மளோட பார்வைக்குள்ள வந்துட்டாரு. இனி அவர் தப்பான வழிக்குள்ள போகலாது. அவரு போக கூடாதுமே. அதான் அவரு போனா 2வது பிள்ளைகளும் போகும். இது வெளியில இருக்கிற சாமான் எல்லாம் இருக்கான்னு பார்த்து நீங்க உங்க கையால எடுத்து போடுங்க. செக் பண்ணி போடுங்க. இல்லைங்க பாருங்க. சரியா? 2 ரோல் கயிறு 2 நூல். சரி. ஒரு நூல் நாங்கள் 2ஆம் நம்பர் 2 பாருங்க. 2 சரியா? ஒரு நீடில் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு ஹெட் டோச் உண்டு. அடுத்தது 545 ஹேண்ட் டோச் உண்டு. 1 கிலோ 1 கிலோ முடிஞ்சு போட்டு. சரியா?
சந்தோஷமா ஓமண்ணா பெரும் சந்தோஷமா இருக்கேன். பார்க்க ஒரு சின்ன பேக் மாதிரி தான் இருக்கு. 10,000 பொருள் இதுக்குள்ள இருக்குது. டோர்ச் வந்து 2 வகையான டோர்ச் இருக்குது. ஒன்று ஹெட்ல, அதாவது தலையில மாற்ற டோர்ச் உண்டு, அது ஹை டோர்ச். அடுத்தது வலைக்குரிய அந்த வலை பின்றதுக்குரிய வலைக்கான அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது. மிக்க நன்றி அண்ணா. ஓகே ஓகே, கொடுங்க. சரியா பாருங்க, நான் வாழ்க்கையில முன்னேறதுல எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம். ஆனா உங்களை கூட்டி கொண்டுட்டு வந்தாங்க, இவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட வாழ்க்கையை மாத்திக்கொள்ளணும். ஆரம்பத்துல சொன்னதானே, நீங்க மட்டும் பிரயோசனம் அடைஞ்சு போட்டு அவங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு போறது இல்லை. இதுக்கு பிற்பாடு நிறைய நண்பர்கள் வெளியூர்ல இருக்கிறார்கள், இவங்களுக்கு காசு அனுப்பணும். காசு இல்லாம ஒரு வேலையும் பார்க்கல தான். உங்களை கண்டு நிறைய பேர் நீங்க தொழில் செஞ்சு காட்டணும், உங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் சிஸ்டத்தை நீங்க வந்து பிள்ளையா போனீங்கன்னா இப்ப எங்களுக்கு ஒரு அவ பேர் தானே அது. நீங்க வந்து முன்னேறி காட்டினீங்கன்னா பாரு, இப்ப இந்த மக்கள் நான் யூடியூப் சேனல்ல இருந்து வந்து அந்த தம்பியாக செய்த அந்த உதவியால் அந்த பொடி அனுப்பு வாழ்க்கையில எவ்வளவு முன்னுக்கு வளர்ந்து நிற்கான ஒரு பிசினஸ் மேன் வந்திருக்கான்ற பேசணும். எங்களுக்கு அது ஒரு பெருமை. சரியா? சரி, நாங்க வாரம் பேச வச்சு சந்தோஷம். பாருமா தம்பி எல்லாரும் பாருமா. ஓகே பாய். பாருமா. ஓகே சரி, ஓகே. இப்போ நாங்கள் நல்லபடியாக வந்து அவங்களுக்கு பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்காக நேரம் வந்துட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகிட்டுது. அப்போ இந்த இடத்துல நின்று நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். வீடியோ முடிப்போம் இதை வச்சுக்கொள்ளுங்க. இந்த உதவியை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், கிராங்குளத்தில் இருக்கக்கூடிய நிமலண்ணா வந்து அவருக்கு அந்த மீன் பிடிக்க தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தார். அந்த வகையில் வந்து தம்பிக்கு வந்து பாவிக்கிறதுக்கு டோச் இல்லை, இரவையில் வந்து மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னால், இப்போ யானை வந்தால் கூட இல்லை, ஒரு முதல்ல தான் ஆற்றில் இருந்தால் கூட அது கொஞ்சம் இப்போ நம்ம இது இப்போ பகல்லன்னா ஓகே, இப்போ யானை வந்தாலோ இல்லை முதலைகள் வந்தாலோ தெரியும். அது இரவில் தெரியாது. எனக்காக வந்து டோச் வாங்கி கொடுத்து 2 வகையான டோச் 2 டோச் வாங்கி கொடுத்தீங்க. இனி வலையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. அந்த அண்ணாவுக்கு உண்மையில வந்து மிச்ச நன்றிகள் அண்ணா, கூடான அப்படி நன்றிகள். மீண்டும் உங்களுடைய ஆதரவு வேண்டும் எங்களுக்கு. இந்த இலங்கையிலேருந்து நீங்கள் எப்படி செய்திருக்கீங்க எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அந்த அண்ணாவுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா? ஓம் அது அங்கே இருக்கிற நிமலண்ணாவுக்கு மிக மிக பெரிய நன்றிகள். இந்த வலையை வச்சு நான் எப்படியும் முன்னுக்கு வந்து எப்படியும் நான் உங்களை மாதிரி ஆகணும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு ஆள் உதவி செய்யணும் கண்டிப்பாக. அதான் நீங்கள் வளர்ந்து வந்து செய்யணும். வளர்ந்து வந்து நான் அப்படி ஒரு வருஷத்தால் எப்படியும் நீங்கள் பார்க்கணும் தொடர்ச்சியாக தங்கச்சி நீங்கள் பேசாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி என்னடா முதலாவது வீடியோவில் அழுது பேசியிருந்தீங்க நிறைய யோசனைகள். 2வது வீடியோலையும் நன்றி அண்ணா அது 2 பேரும் சந்தோஷப்பட்டு பேசியிருந்தீங்க. இப்போ 3வது அப்படி ஃபுல்லாக டல் ஆகிடுவீங்க. என்ன வழக்கம் உதவிகள் வந்து செய்வது பிடிக்கலையா? பேசாம நீங்க என்ன என்ன இல்ல பிரச்சனை சொல்லுங்க. இல்ல இப்போ கூட முகத்தை காட்டி வீடியோ போடுறது பிரச்சனை, இப்போ கூட உறவுகளால பிரச்சனை இருக்குன்றதை சொல்லுங்க. நாங்க அதுக்கான ஏற்பாடு செய்வோம். நாங்க தெரிந்தானே இப்ப அப்ப அது பிரச்சனை தாங்க. அப்படி எதுவும் பிரச்சனையா மறைக்கா சொல்லுங்க. என்ன நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. என்ன நம்பி எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்லை. பேசாம நீங்க வந்ததுல இருந்து உதவி கூட கூட கிடைக்க பேசாம தோணுதில்ல. என்ன சரி, ஓகே. நான் இந்த வீடியோட முடிச்சுக்கொள்கிறோம். மேலே வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. டோனி செய்கிற அந்த அண்ணா கூட பேசியிருந்தோம். வெள்ளம் வந்ததானே, அதில் வந்து டோனிகள் செய்யல. மற்ற அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு நம்ம ஃபார்ம் போட்டு கொடுத்தோம். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வரல. ரெஜிஸ்டர் நம்பர் வந்ததுக்கு பிறகு டோனி செய்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ அந்த நான் இப்போ இந்த கால் பண்ணி வர வச்ச மாதிரி உங்களுக்கு கால் பண்ணுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா டோனியை ஏறிட்டு கொண்டு ஆத்துல இருக்கிறான். சரியா? சரி சரி சரி, ஓகே. மேலே வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் ஒரு சந்தோஷமான முறையில். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். அதுக்கு முன்னாடி வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா லிங்காரனுக்கு உதவி செய்து அந்த அண்ணாவுக்கு வந்து நான் சொல்கிறேன். முன்னாடி சொல்லியிருந்தேன் கிராங்குளத்தில் நிமல் அண்ணாண்டு. அதோட வந்து தோனிக்கான உதவி செய்தது லண்டனில் இருக்கிற முரளி அண்ணா, அடுத்தது கட்டரில் இருக்கிற கஜன் அண்ணா. இவங்க அனைவருக்குமே வந்து இந்த இடத்த நன்றி கூறி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.